ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ கோவமா வந்தவன் அவளை காரை விட்டு இறங்க சொல்லி கத்திட்டு இருக்கான். இவன் வேற சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கானேங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்டே இருக்கா. கண்டுக்கவே மாட்றா. அவனே காரை விட்டு வெளியில இழுத்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ இருக்கியா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எவ்வளவு பதறிட்டே இருந்தோம் தெரியுமா? ஒரு கால் பண்ணி கூட எங்க கிட்ட நீ சொல்ல கிடையாது. இத்தனை நாள் எங்கதான் இருந்த அப்படின்னு கோவமா கத்திட்டு இருக்கானா. ஈரன் சிம்பிளா, நீ ஏன் அதை பத்தி கேக்குற? நீ எதுக்கு இப்ப இந்த விஷயத்துல அப்செட்டா இருக்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. உனக்கு இதுல எந்த விதத்திலயும் சம்பந்தமே இல்ல. நீ ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ கையை பிடிச்சு தடுக்கிறான். இவ அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுற, டேய் வாடா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னு. அவனும் வந்து நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நான் அவளை நல்லாவே பாத்துக்கிறேன், அப்பதான் ஓகேவா இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சுல, அதனால கொஞ்சம் அப்படியே விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ஹீரோவாலையும் எதுவுமே பண்ண முடியல. அவளும் இவன் யாருன்னே தெரியாத மாதிரி வண்டியில ஏறி அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோவால ஏத்துக்கவே முடியல அந்த விஷயத்த. பாரு, நம்மளுக்காக அவனை கூப்பிட்டு விட்டுருக்கா. அந்த அளவுக்கு நம்ம இவளுக்கு மட்டமா போயிட்டோம்ல, நம்மளும் எதுக்கு இவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கணும்னு பின்னாடியே வந்தவன் வேற திசையில திரும்பி கிளம்பிட்டான். ஃப்ரெண்டா அவன் தங்கியிருக்க அதே வீட்டுல இவளுக்குன்னு ஒரு ரூமையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டான். ஈரன் அண்ணன் நான் வெளில போயிட்டு வரேங்கிறா. இவனுக்கு பயமா இருக்கு, மறுபடியும் எதனா பண்ண போறியா ஜியான்னா? இல்ல, நான் இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு வாழணுங்கிற ஆசையும் வந்துருச்சு. என்னோட திங்ஸ் எல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லாக்கர்ல வச்சுட்டு வந்திருக்கேன், அதை இப்ப வாங்குறதுக்காக தான் போறேன், நான் சீக்கிரமே ரிட்டர்ன் வந்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவங்க அப்பா இப்ப வரைக்கும் ஓயாம தேடிட்டே தான் இருக்காரு. தம்பி பையனும் தங்கச்சியும் அந்த பாடி கார்டு கூப்பிட்டு வச்சு லீகலா எல்லாத்தையுமே மூவ் பண்றாங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி அவன் மேல கேஸும் போட்டிருக்காங்க. கூடவே இனிமே இவளோட விஷயத்துல தலையிடாதபடியும் ஒரு கையெழுத்தும் வாங்கி வச்சுட்டாங்க. அவனை திட்டியாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் குடும்பமா கிளம்பி போறத பார்த்து பயங்கரமா அழுகுறா. அவன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உண்மைன்னு நம்பி இருக்கா. அவன் உண்மையாவே என்ன லவ் பண்றான்னு நான் நினைச்சேன் தெரியுமான்னு ஃபீல் பண்ண. தம்பி அடியை விடுடி, இதுக்கு எதுக்குடி நடு ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்க, பாக்குறவங்கள என்ன தப்பா நினைப்பாங்கன்னு கோட்டை வச்சு மறைச்சுக்கிறான். ஃப்ரெண்டோட அக்காவோ அவங்களோட சில சின்னதா ஆகியிருக்கும்ல அந்த மாதிரி துணிமணில எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்கு ஓகே தானே? எதுக்கு தம்பி, எதுக்கு உன்னோட பழைய துணி எல்லாம் கொடுக்குறக்கா, இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதங்கிறா. ஈரன் பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வாங்கிட்டு அவங்க கிட்ட ரெண்டுக்கு $300 கொடுக்குறா. தம்பி நீ என் ரூம்ல தானே தங்கியிருக்கா, நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். ஆனா அந்த அக்கா டக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க. சரி ஓகே நானே வாங்கி அவர்கிட்ட கொடுத்துடுறேன்னு. அவங்க வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இவன் கேட்கறான், எதுக்காக தேவையில்லாம அவகிட்ட காசு வாங்கினேன்னு. இவங்க இல்லடா, அந்த பொண்ணை பாக்குறப்ப நான் எப்படி என் புருஷனால அவதிப்பட்டு மனசே வெறுத்து போய் ஒரு நிலையில உட்கார்ந்துருந்தனோ அந்த ஃபீல் எனக்கு கொடுக்குது. இப்ப நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒன்னும் இல்லாம போக இடம் இல்லாம அவங்க வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். அதனாலதான் அவகிட்ட இருக்க இந்த சின்ன அமௌண்ட்டை வாங்கிக்கிறதுல ஒன்னும் தப்பு கிடையாது, அது அவளுக்கும் ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஹீரோ அம்மாவோ கொஞ்சம் கொஞ்சம் ஜீசுவை பத்தி யோசிச்சு அவங்க அப்பா எல்லாம் சொன்னார்ல அதெல்லாம் கனெக்ட் பண்ணவங்க, கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாத்திப்போமே, அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அவளுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்டரை ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. அவளை ஜியான் மாதிரியே மாத்தினாலே போதும் அப்படின்னு. அவங்களோ இங்க பாருங்க, ஜியான் விருப்பப்பட்டு உங்களோட பொண்ணா வந்தா, ஆனா இவ உங்க பொண்ணா இருக்க 1% கூட விருப்பப்படல, அவளை எப்படியும் நம்ம மாத்த முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கட்டுமேனா. இல்ல என் பொண்ணுக்கு அவ எங்க இருக்கா அப்படிங்கறது புரியல, இங்க இருக்க பெனிஃபிட் எல்லாம் பார்த்தானா அதுக்கப்புறம் அவளுக்கே போக மனசு வராது, இங்கல்ல ஒருத்தியா அவ சீக்கிரம் உருவாகி ஆகணும், அதுக்கு இதை தவிர வேற வழியும் இல்ல, போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஜீசு தம்பிக்கு கால் பண்ணி ஹீரோயின் வந்துட்டாளா அப்படின்னு விசாரிக்க அவன் அவளை பத்தி தான் அக்கறையா கேக்குறேன், என்னை பத்தி கேட்க கூட மாட்டியா, அவ வந்துட்டாளா என்னங்கிறது எனக்கு தெரியல, நானே நம்ம குடும்பத்துல யார்கிட்டயுமே பேசுறது இல்ல, அவ்வளோ கோவத்துல இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டேன், உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமாங்கிறா. எப்பவுமே இவங்க ரெண்டு பேருக்கு தானே ஆகாத அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்ப அவன் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னது இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு கில்ட்டியா. அதனால அவங்கிட்ட சாரி கேட்டுட்டு கூடவே நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிறைய பணத்தை செலவழிச்சு ஜாலியா இருக்கங்கிறதையும் சொல்லிடுங்கிறா. அதுக்குள்ள வெளில ஈரா அம்மா கூப்பிடவே காலையும் கட் பண்ணிட்டா. அவங்க வந்தவங்க இவளுக்கு சில காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, காஸ்ட்லியா, அதெல்லாம் மாத்தி வைக்கிறாங்க. இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பழைய யூஸ் பண்றதே எனக்கு நல்லா தானே இருக்குன்னா, அதெல்லாம் ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்மா, இனிமே இதை யூஸ் பண்ணு, அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது, கூடவே என்ன மன்னிச்சிரு ஜீசு, நீ சொன்ன போக இடம் இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு, போக இடம் இல்லாம அட்லீஸ்ட் உன்னோட பேரண்ட்ஸ் நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையில தானே நீ வந்த, இதுவே ஒரு வெளியாள்னா நீ போயிருப்பியா, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தொலைக்காம இருந்தா உன்னோட மொத்த வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறி இருக்குமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருமே ஒரு வித சுயநலத்தோட தான் இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வருவாரு, வாங்க உட்காந்து பேசுங்கன்னு அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்க இல்ல, நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போலான்னு இருக்கோம், அதை சொல்றதுக்கு தான்ப்பா கூப்பிட்டோம், வாங்க உட்காருங்கிறாங்க. அவரு உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, தாராளமா காலி பண்ணி போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாகணும்னு அவர் பாட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவன் பொண்டாட்டி ஃபீல் பண்ற அளவு கூட அவன் ஃபீல் பண்ண மாட்டான், இது அவரோட ஐடியா தானே, வா போலான்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சுங்க. அவங்க அப்பாக்கா இவன் கோவத்துல சொல்லியிருப்பான், ஒரு வாட்டியாச்சு எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், உங்களுக்காகவே உடச்சு கொட்ட வேண்டியதா இருக்கு, எல்லாம் என் தலை எழுத்துன்னு கத்திருப்பான். அதை யோசிச்சு மனுஷன் ஃபீல் பண்ணிட்டே இருந்தவரு நெஞ்சு
ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு. ராத்திரி ஃபுல்லா ஹீரோக்கு தூக்கமே வரமாட்டுது. நம்மள பார்த்து அப்படி பேசிட்டாலேன்னு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அக்காவும் ஹீரோனுக்காக சேர்த்துதான் சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இவ இல்ல, எனக்கு வேண்டாம், நான் ஆல்ரெடி எனக்காக பால் வாங்கி வச்சிருக்கேன், அது எனக்கு போதுங்கிறா. ஃப்ரெண்டோ நீ பைத்தியமா? ஒரு கிளாஸ் பால் குடிச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உயிர் வாழ்ந்துருவேன்னு உனக்கு நினைப்பா? அவ்வளவு வேலை இருக்கு, ஒழுங்கா வந்து கொஞ்சமாச்சும் சாப்பிடுன்னு கூப்பிடுறேன். இவ இல்ல, எனக்கு வயிறு ஃபுல்லா இருந்தா எனக்கு வேலை பார்க்கவே தோணாது, பரவாயில்ல இருக்கட்டும், இதுவே எனக்கு போதுமானதா இருக்கும்னு சொல்லவே அவனும் புஷ் பண்ணாம விட்டுட்டா. ஜீசு கூப்பிட்டு ஹீரோனுக்கு கொடுத்து அதே டாஸ்க மறுபடியும் கொடுக்குறாங்க. 30,000 கொடுத்து இந்த காசை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ எப்படின்னா செலவழிக்கணும்னு. இவ இது 3000 இல்ல 30,000 30,000 தான்மா, ஷாப்பிங் போ, உனக்கு பிடிச்சது என்ன வேணா வாங்கிக்கோங்கிறாங்க. இவளும் சரி ஓகேன்னு கிளம்புறா. இல்ல இரு, நான் டிரைவர் அனுப்புறேன், அவர் கூட ஷாப்பிங் போன்னு சொல்றாங்க. இவ நான் வேலைக்கு போகணும், வேலை முடிச்சிட்டு வேணா நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவங்க இருமா, இன்னும் எவ்வளவு நாள் தான் அங்க நீ வேலை பார்க்க போறேன்னா, எத்தனை காலத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அவ்வளவு நாளுக்கு நான் அங்கதான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவங்க அம்மா, இவ சத்தியமா ஜியான் மாதிரி கிடையவே கிடையாது, கண்டிப்பா அந்த 30,000 செலவு பண்ணிட்டு தான் வந்து நிக்க போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட் அவங்களுக்குன்னு டேபிள்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த கார்பெண்டர் பட்டறைக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வேலைக்கும் ஜாயின் பண்ணி விட்டான். பேக்கரிக்காரருக்கும் அந்த காஃபி குடிச்சு ரொம்ப முடியாம ஆகிட்டு அதை பார்த்த ஜீசு இவங்க கிட்ட வந்து, எங்க பாஸ் ஏனோ தெரியல உங்க காஃபி தான் ரெகுலரா குடிக்கிறாரு, அவருக்கு காஃபி சாப்பிட்டா சுத்தமா ஒத்துக்காது, இங்க காஃபியை குடிச்சிட்டு உடனே வந்து அங்க மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அடுத்த வாட்டி அவர் வரப்ப அவர் வயிற்றுக்கு கொஞ்சம் தோது படுற மாதிரி எதனா மூலிகை டீ போட்டு குடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு போயிட்டா. உங்களுக்காக கஷ்டமா இருக்கு, ஏன்னா இவங்களுக்காக தான் அவர் ஒன்னொன்னும் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அடங்காம ஃப்ரெண்டை தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு கால் பண்ணி அவ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாளானா, இவன் அவ வீட்டுக்கு போனாலா இல்லையாங்கிறதுலாம் கேட்காதீங்க, அவ நல்லா இருக்காளான்னு, நல்லா இருக்கா அவ்வளவுதான், நீங்க ஏன் கால் பண்ணீங்க, தேவையில்லாம ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கிறான். இல்ல அவளோட போன் நம்பரும் ரீச் ஆகலையா, அதனாலதான் வேற வழி இல்லாம உனக்கு கால் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, அவளோட நம்பர் கூடன்னு கேக்குறான். அவ போனே வச்சில்ல, அவ தொலைச்சிட்டா, வேற ஏதாச்சும் சொல்லணுமானா அவளை நான் மீட் பண்ணணும், எப்படி மீட் பண்ணணும்னு கேக்குறான். அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல, நீங்க அவகிட்ட தான் கேட்கணும், அதை நான் முடிவு பண்ணவும் முடியாது, அதனால என்ன ஆளை விடுங்கன்னு கேட்க, ஹீரோ ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி நான் அவளை மீட் பண்ணி பேசணும், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த வகையிலும் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்கவே இவனுக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டே சொல்றான், இல்ல அவன் ஏனோ தெரியல உன்னை ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும்னு கேட்டுட்டே இருக்கான், பக்கத்துல இருக்க கெஃபேல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், போய் என்னன்னு கொஞ்சம் பேசிட்டு வர முடியுமா உன்னாலன்னு கேட்கவே இவளும் சரி ஓகேன்னு அங்க வந்திருக்கா. அங்க வந்தாலுமே ஒரு ஜடம் மாதிரி தான் இருக்கா. அவன் பழைய விஷயத்த பத்தி என்ன பேசினாலுமே அதெல்லாம் பழைய விஷயம், கடந்து போனதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, வேற எதனா சொல்றதுக்கு இருக்கான்னு அதே கேட்டுட்டு இருக்கா. இவன் ஏன் இப்படி விடாபடியாவே பேசிட்டு இருக்க, நீ ரொம்ப மனசு நொந்து இருக்குன்னு எனக்கும் புரியுது, ஆனா நீ இல்லாம நான் எவ்வளவு வருத்தப்பட்டேங்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்லன்னதுக்கு அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லங்க, என்ன தயவு செஞ்சு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேச வேண்டியதை பேசியாச்சுலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டா. அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு, என்னங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவளை ஃபாலோ பண்ணிலாம் வந்து பார்த்தவன் லூஸ் மாதிரி மறுபடியும் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கத்துறான். அவ இப்ப வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போலங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு, ஆனா ஏன் போல எதுக்குங்கிற ரீசனை இப்ப நீ எனக்கு சொல்லி ஆகணும், இல்லன்னா கட்டாயமா நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன்னதும் இவன், இப்ப அவ உனக்கு சொல்லாத விஷயத்த நான் சொல்லணும்னு எதிர்பார்த்து வந்திருக்க அவ்வளவுதானே, அவளுக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல, வீட்டுக்கு போனா மறுபடியும் எங்கன்னா ஓடிடுவேன்னு என்கிட்ட சொன்னா, நானும் சரி இருக்கட்டுமே எங்க அக்கா கூட தான் தங்க வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் வேற எதுவுமே அவளை பத்தி என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவ சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்கா, நீ இங்கனக்குள்ள கிடையா கிடந்தாலும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான். ஹீரோக்கும் வேற வழியும் தெரியல. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட தானே ஹீரோயினுக்காக வேலை கேட்டிருப்பான், அவன் கூப்பிட்டு வச்சு கத்துறான், அந்த பொண்ணுக்காக நான் அந்த வேலையை எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது, வேற ஒருத்தவங்களுக்கு அந்த வேலை போயிடுச்சு, ஆனா இப்பயுமே அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு என்னால கொடுக்க முடியும், ஏன்னா எங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க தான், ஆனா என்னோட கனெக்ஷன் மூலியமா ஈஸியா எடுக்க முடியாது, வேணும்னா இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ண சொல்லு, அதுக்கப்புறமா பாத்துக்கலானவே ஹீரோவும் அவளுக்கே தெரியாம அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி அதுல அவளோட போன் நம்பர் இல்லன்னு ஃப்ரெண்டோட நம்பரை ஃபில் பண்ணி தான் அனுப்பி வைக்கிறான். பேக்கரிக்காரர் மறுபடியும் காஃபிக்காக வராரு, அந்த அக்கா டீ போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. உனக்கு ஒத்துக்காத கருமத்தை எதுக்கே இத்தனை நாள் குடிச்சிட்டு இருந்த, என்னதான் பண்ண போறீங்க டெய்லி வந்துன்னு எனக்கு புரியவே இல்லைன்னதுக்கு, இந்த கொக்கு நான் 1000 உருவாக்குற வரைக்கும் இந்த இடத்துக்கு வருவேன், ஏன்னா நீ நம்ம காதலிக்கும் போது சொல்லியிருக்க, இந்த கொக்கு நான் 1000 உருவாக்கி ஒரு வேண்டுதல் வச்சேன்னா அது பழிச்சிருக்கோன்னு, நான் அப்ப ரெடி பண்ணி அதை வேண்டியிருந்தா எனக்கு பழிச்சிருக்குமோ என்னமோ, ஆனா அப்ப நடக்காத என்னோட காதல் இப்ப ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அந்த 1000 நாட்கள் வரைக்கும் நான் வந்துட்டு தான் இருப்பேன்னவே அந்த அக்கா கோவப்பட்டு, பைத்தியக்கார சின்ன வயசுல ஏதோ விளையாட்டு போக்குல சொல்லிவிட்டு அதை இப்ப வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு கிடக்க, நீ 1000 நாள் அப்ப இங்க வந்தே தீருவல்ல, அந்த 1000 நாள் நீ வந்தாலுமே எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கையும் கழிச்சு போடுறாங்க. இவரு 1000வது நாள் முடியும்ல, அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லு நான் ஏத்துக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டாரு. இந்த அக்கா அவங்களையும் அறியாம கொஞ்சம் கொஞ்சமா அவரை காதலிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும், ஆனா ஏன்னா அவங்களுக்கு பயம் பயங்கரமா தடுக்குது. ஜீசு அவ்வளவு காசு கொடுத்திருந்தாலும் பிராண்டடா போகாம அவ எப்பயும் போற கடைக்கே போயிட்டு அவளோட ஸ்டைல்ல மூட்டை மூட்டையா ட்ரெஸ் செருப்புன்னு எல்லாமே வாங்கிட்டு ஜாலியா இருக்கா. ஹீரோயின் அம்மா இப்ப வரைக்கும் இவகிட்ட டைரக்டா சாரி கேட்கல, இப்பதான் மெசேஜா அனுப்பி விடுறாங்க, என்ன மன்னிச்சிரு ஜீசு, உன்கிட்ட முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல, ஆனா என் காலம் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு வாட்டி
வாட்டியாச்சும் நான் உன்னை முகத்தை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுறமா, நீ அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு 2000 ரூபாய் கிட்ட தான் காசு செலவு பண்ணிருப்பா. மிச்ச காசு அப்படியே இந்த மிலிட்டரியில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் செலவு பண்றதுக்கு காசு இல்ல, நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல கொண்டு வந்து போட்டுட்டா. எல்லாரும் ஜீசு என்ன வாங்கிருப்பா அப்படின்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அவளை அங்க இருந்து மாடிக்கு எடுத்துட்டு போக விடாம எல்லாத்தையும் இங்க கொண்டு வா, கூடவே பில்லும் கொடுன்னு கேக்குறாங்க. இவ பில் எல்லாம் கேப்பீங்களா என்ன, அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணுங்கிற. தங்கச்சிக்காரி இல்லக்கா அது உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தானே கொடுத்துருக்காங்க, அதனால பில்ல கூட்டி கழிச்சு அவங்க எல்லாமே செக் பண்ணிப்பாங்கன்னு சொல்றா. இவளும் சரி நீங்க செக் பண்ணுவீங்களா நான் எதிர்பார்க்கல, அதனால நான் குப்பியா தான் கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்கன்னு மொத்தமா எடுத்து கொட்டுறா. அப்பவுமே சப்போர்ட் பண்ற அவங்க அப்பாக்கே கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு. இவ என்னடா இப்படி நடந்துக்கிறாளேன்னு. அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்தாலும் ஆடி ஆஃபர்ல வாங்கிட்டு வந்திருக்கா. ஏண்டி உன்னை நான் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் தானடி எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்க சொன்ன பிராண்டடா, இது ஏண்டி போய் வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. இவ எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் ரெகுலரா வாங்குற இடம் எனக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க அதனால நான் வாங்கினேங்கிற. தங்கச்சி அக்கா நூலெல்லாம் அருந்து தொங்குதுக்கா, இத போய் ஏன்க்கா தூக்கிட்டு வந்ததுக்கு ஜீசு, ஏண்டி அது சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டா நூலு போயிடும், அதுக்கு போய் ஏன் சீன் போட்டுட்டு இருக்கேன்னு அவங்க அப்பா தான் சிரிக்கிறாரு. சரி 3000க்கான பொருள் இங்க இருக்கு, நான் 30,000 எல்லாம் கொடுத்தேன், மிச்சம் 27,000 என்ன பண்ணேன்னு கேட்டா அங்க மிலிட்டரிக்கு காசு கேட்டிருந்தாங்க நான் கொடுத்துட்டேங்கிறா. இவங்க நான் உனக்கு செலவு பண்ணதானே சொன்னேன், அந்த காசு எதுக்கு அங்க கொடுத்தேன்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க எனக்குன்னு கொடுத்தீங்க, அப்ப ஏன் காசு தானே அது, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம் தானே அர்த்தம், அதனாலதான் பாவம்னு நான் டொனேஷன் கொடுத்தேங்கிறா. அவங்க இல்லம்மா நான் அப்படி சொல்ல வரல, நம்ம ஒரு இடத்துக்கு டொனேஷன் கொடுக்கறனாலுமே நம்மளோட பேர் அந்த இடத்துல நிலைச்சு நிக்கிற மாதிரி கொடுக்கணும், நீ பாட்டு கண்ணா பண்ணான்னு கொடுக்க கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி எதனா வாங்கிக்கலான்னு. அவன் என்ன பைத்தியமா ஒரே நாள்ல 30,000க்கு செலவு பண்றதுக்கு, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை என் தலையில திணிக்காதீங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணி இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட்ஸ்னா அது எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ், அதை உங்களோட இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுங்களாலேயோ இல்ல காஸ்மெட்டிக்ஸாலேயோ எனக்கு கொடுக்க முடியாது, ஏன் இஷ்டப்படி என்ன இருக்க விடுங்கிறா. நீ அப்படி இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஆளா நீ எப்படி மாற முடியும்னு கேக்குறாங்க. இவன் நான் ஏன் உங்களை மாதிரி மாறணும், நான் நானா இருக்க தான் ஆசைப்படுவேன், உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, என் வாழ்க்கையை நான் வாழ விடுங்கன்னு சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுவேன். அவங்க அப்பா சரி ஓகே ஓகே மாத்த முடியாத அளவுக்கான ஒரு கேரக்டர் என் பொண்ணு கிட்ட இருக்குதான், அதுக்காக இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதடாமா, இப்ப நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அங்க வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவங்க அம்மா ஜியான் புராணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் ஜியான் ஆச்சு ஒரு காஸ்ட்லியான இடத்துக்கு போய் எல்லாத்தையும் வாங்கினாலே, இது என்னன்னா இப்படி குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வர மாதிரி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்திருக்குன்னு அவங்க அப்பா என்ன பேசிட்டு இருக்க நீங்கிறாரு. போங்க எனக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு, ட்வின்ஸ் 25 வருஷம் ஒன்னா வளர்ந்தேன்னு எப்படி ரெண்டும் இந்த அளவுக்கு வித்தியாசப்படும், எனக்கு மனசே விட்டு போச்சுங்கன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. ஈரன் எங்க தங்கியிருக்கா அப்படிங்கறத ஹீரோட அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். மறுபடியும் ஈரன் ஒர்க் பண்ற இடத்துக்கே ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட தனியா பேசணும்னவே ஈரன் எது வந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, லாஸ்ட் டைமே பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல, மறுபடியும் எதுக்கு வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதையுமே சாஃப்டா தான் சொல்றா. ஹீரோ நீ எதுக்காக இங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ பெரிய கம்பெனியா வேலை பார்க்கலாம்ல, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஐயோ உன் வேலையை பாரியா, ஆனா என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லாத, இப்ப எதுக்கு வந்திருக்கியோ அதை மட்டும் சொல்லு, சும்மா தொணன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கங்கிற. அவனும் அந்த ஜாப் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணாலும் அதை எடுத்து கொடுக்குறான், நீ போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண மட்டும் போதும், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும், அந்த கம்பெனிக்கு போகணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சு தானே. இவ சரி ஓகே இதுதான் லாஸ்ட் டைமா இருக்கணும் நீங்க வர்றது, மறுபடியும் இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துக்குலாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், என்ன தேவையா இருந்தாலும் நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டா. ஹீரோட அப்பா ஹீரோயின் அப்பாவை கூப்பிட்டு விட்டு இங்க பாருங்க நடந்தது எல்லாமே பழசா நடந்துட்டு போகட்டும், நீங்க ஜீசுவை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க, அவளை எந்த கஷ்டமும் படாம நீங்க வளர்த்திருக்க விஷயம் எனக்கு தெரியுது, அதனால இதுக்கு மேல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் சரண் அடைய வேண்டாம், உங்க மேல நாங்க எந்த கேஸுமே கொடுக்கறதாவும் இல்ல, உங்க பொண்டாட்டியா அந்த ரெஸ்டாரண்ட்டையும் எடுத்துக்கிட்டோம் அதுலயும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கூடவே ஜியானையும் நான் மன்னிச்சுட்டேன் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரோ ஜியான் வீட்டுக்கே வரல சார், இன்னும் நாங்க தேடிட்டு தான் இருக்கோம்னு தான் அவருக்கே பக்குன்னு ஆகுது. என்னங்க சொல்றீங்க, 1 மாசம் ஆகுது இன்னுமா அந்த பொண்ணு வீட்டுக்கு வரல, எங்கன்னா தேடினீங்களானா, இல்ல நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியல, ஆனா இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஹீரோ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது அவங்க அப்பா அங்க இருந்து கடந்து போறத பாக்குறான். ஆனா கொஞ்ச தூரம் போன மனுஷன் அப்படியே சுத்தமா முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். இவரா உட்காந்து நல்லா யோசிச்சு பார்த்தவரு அந்த பொண்ணு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தினது இல்லாம கண்டிப்பா அவ கண் எதிர்க்க தான் நம்ம அவங்க அப்பாவையும் அடிச்சிருக்கோம், அதை பார்த்த அப்புறம் ஓடின பிள்ளை தான், எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம், அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலேன்னு கவலையில உட்காந்துருக்காரு. டாக்டர் இப்போதைக்கு டெஸ்ட் எடுத்ததுல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க சார், தயவு செஞ்சு கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுங்க ஒரு 4-5 நாள், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும், நீங்க செஸ்ட் வேற வலிக்குதுங்கிறீங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குங்கிறாரு. இவர் இல்ல எனக்கு என் பொண்ணு தெரிய வேண்டிய வேலை இருக்கு டாக்டர், ப்ராப்பரா கொஞ்ச நாளா சாப்பிடறதும் இல்ல தூங்குறதும் இல்ல, அதனால தான் இப்படி இருக்கேன், நான் நல்லா சாப்பிட்டு வீட்லயே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கால் பண்ணி சொல்றான் அவர் வீட்டுக்கு கூட போல சார், டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருன்னு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க பொண்ணை காணோன்னு தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா பாவம் அவர் கேக்குறது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இளம் வயது பெண்ணோட பிணமாச்சும் கிடைச்சுச்சா, தயவு செஞ்சு அதையாச்சும்
சொல்லுங்க சார், அவ செத்துட்டான்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையேன்னவே ஹீரோவுக்கு தாங்க முடியல. அவர் வெளியில வந்ததும் ஜியான் உயிரோட தான் இருக்கா, ரொம்பவும் நல்லா இருக்கா, நீங்க இதுக்கு மேல அவளை பத்தி கவலைப்படாதீங்க சார், நீங்க சந்தோஷமா இருங்கங்கிறான். அவரு ஏன்பா என்னப்பா சொல்ற, உண்மையாவே என் பொண்ணு உயிரோட இருக்காளா, அட்லீஸ்ட் எங்க இருக்கானாச்சும் சொல்லுப்பான்னு கெஞ்சு கேட்கவே ஹீரோவும் சொல்லிட்டான். டைரக்டா ஹீரோனை பாக்குறதுக்காக உடனே கிளம்பி வந்துட்டாரு. அவரை பார்த்ததும் இவளால அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவுக்குள்ள ஒரு வருத்தமா இருக்கு. அவங்க அப்பா ஜியான்னு ஆசையா ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா அவ 2 ஸ்டெப் பின்னாடி போறா. இந்த மனுஷனும் இதுக்கு மேல முன்னாடி போனா நம்ம பொண்ணு மறுபடியும் இழந்துருமோங்கிற பயத்துல அப்படியே தவிப்போடு நின்னுட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.